வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல். கணினி அறிவியல் நீங்கள் பார்க்க போகிறது செயற்கூற்று. செயற்கூற்று வரையறை. செயற்கூற்றுனா என்னென்னா செயற்கூற்று வரையறை அலர்புகள் மற்றும் செயலுறுப்புகள், இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதல், பியூர் செயற்கூற்றுகள், பக்க விளைவுகளை ஆகியவை. ஃபஸ்ட்டு வந்து செயற்கூற்று என்றால் அறிமுகம். ஃபஸ்ட்டு அறிமுகம். செயற்கூற்று என்றால் என்ன? செகண்ட் வந்து செயற்கூற்று நிரலாக மொழியின் செயற்கூறுகள். தேர்டு வந்து பியூர் அண்டு செயற்கூற்றுகள். பியூர் பக்க விளைவுகளை செயற்கூற்றுகள். பக்க விளைவுகளை இம்பூர் செயற்கூறுகள். இதுதான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் வந்து ஒரு செயலை செய்து முடிப்பதற்காகவே நேரமே ஃபஸ்ட்டு செயற்கூற்றுகள் என்றால் என்ன கேட்குறாங்க. செயற்கூற்று வந்து ஒரு செயலை செய்து முடிப்பதற்காக நேரமே நெறிமுறையை நெறிமுறை செயற்கூற்று பார்க்கறதுக்கு முன்னாடி நெறிமுறை என்னென்னா எழுதுவது மற்றும் மதிப்பீடு செய்வதற்கு மிக முக்கியமான அடிப்படையாகும். நெறிமுறை வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒப்பீடை பெறுவதற்கு கணக்கீடு நேரத்தை ஸ்டெப் பை ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. நெறிமுறை வந்து அர்த்தமுள்ள ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஸ்டெப் பை ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. இதை துணை நிரல்களை கணினி அடிப்படையாகும் இது சொல்கிறாங்க. செயற்கூறு அப்புறம் துணை நிரல்களை கணினி மொழிகளை அடிப்படை கட்டுமான தொகுதி விளங்கும். துணை நிரல்களை என்பன குறிப்பிட்ட செயலை மீண்டும் செய்ய பயன்படும் சிறிய நிரல்கள் செயற்கூறு ஆகும். செயற்கூறுன்னு சொல்கிறாங்க. நிரலாக்க மொழிகளை செயற்கூறுகள் என்றால் என்ன? செயற்கூறு என்பது குறிமுறையில் உள்ள அலகு ஆகும். ஒரு அலகு ஆகும் சொல்கிறாங்க. இது ரெண்டுமா கேட்குற கேள்வி. செயற்கூறு வரையறை A=2 என்ற உதாரணத்தை, அதுக்கப்புறம் வந்து அளவுகளை மற்றும் செயலுறுப்புகள். அளவுகள் வந்து எத்தனை வகைகள் இருக்குது? தரவு வகைகளை இல்லாத அளவுகள். அப்புறம் செய்கூறு வகைகள். இது ஒன்று இருக்குது. ரெக்வர் பி ரிட்டன் பி. அப்புறம் வந்து தரவு வகை கூடிய அளவுகள். ரெண்டு வகையான அளவுகள் இருக்குது. ஒன்று இது தரவு வகையுடன் கூடிய அளவுகள். இன்னொன்று செயற்கூறு வரையறையின் தொடர்பு. அப்புறம் அவ்வளோதான். தரவு வகை இல்லாத அளவுகள், தரவு வகையுடன் கூடிய அளவுகள் இருக்குது. இது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.